நேற்று ஒருவரை சந்தித்தேன். என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவுக்கான அழைப்புதலை கொண்டு போய் கொடுத்தேன். ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய அதிபர் சிறிது நேரம் அரசியலிடம் பேசிக் கொண்டிருந்தார். அவர் சொன்னார், இதுக்கு முன்பு ஆட்சி இருந்தபோது மாதம் 1.5 கோடி ரூபாய் நாங்கள் கப்பம் கட்டினோம். மாதம் 1.5 கோடி 5 வருடம் கட்டி இருக்கிறோம். இப்பொழுது 10 பைசா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது மாதிரி என்னிடம் 100 பேர் சொல்லியிருப்பார்கள். நாங்கள் 15 லட்சம் கொடுத்தோம் வீடு கட்டுவதற்கு கமிஷன், 20 லட்சம் கொடுத்தோம், 25 லட்சம் கொடுத்தோம். இப்பொழுது சல்லி காசு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த அரசு என்ன சாதித்தது? கேள்வி கடைகளை தொடுக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு சொல்வேன், eradication of corruption is an Himalayan task. சுலபமான காரியம் அல்ல. இமயமலையை நகர்த்துவதை போன்றது ஊழலை ஒழிப்பது. அதில் உறுதியாக இருக்கிறார் விஜய். கமிஷனை ஒழித்து விட்டார், கரப்ஷனை ஒழித்து விட்டார். இந்த கமிஷன் வாங்கி பழக்கப்பட்டு போன பழம் நின்று கொட்டை போட்ட அதிகாரிகள் எந்த ஃபைலையும் நகர்த்துவதில்லை. They want to paralyze this government. I accuse, I make my charges. நீங்கள் நேர்மையான அதிகாரிகளும் இருக்கிறார்கள். நம்ம தாடி சிங்கி இருக்கிறாரே அவர் மாதிரி அப்பழுக்கற்ற நேர்மையான மூத்த அதிகாரிகளும் இருக்கிறார்கள். எல்லோரையும் குறை சொல்லவில்லை. ஆனால் இப்படி கமிஷன் வாங்கி பழக்கப்பட்ட அதிகாரிகளை எந்த பொறுப்புமில்லாத இடங்களுக்கு தூக்கி எறியுங்கள். IAS படித்துவிட்டு புதிதாக வர இளைஞர்கள் கமிஷன் வாங்கி பழக்கம் கிடையாது, அவர்களை அதிகாரிகளாக்குங்கள். கரப்ஷனை ஒழிப்பது எளிதல்ல. இத்தனை சவால்களையும் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். அதற்குள்ளாகவே 6 மாதத்துக்குள் தேர்தல் வந்துவிடும். இந்த ஆட்சி நீடிக்காது. சவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி நீடிக்க விட மாட்டோம். நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்துத்துவ சக்திகளை, நாசகார பாசிச சக்திகளை, பாரதிய ஜனதா கட்சியின் பின்னணியில் இருக்கிற சக்திகளை எதிர்ப்பதுதான் திராவிட இயக்கத்தின் உயிர் கொள்கை. நான் திராவிட இயக்கத்தால் வார்ப்பிக்கப்பட்டவன், 5.5 ஆண்டுகள் சிறையிலே கழித்தவன், 28 தடவை சிறை சென்றவன். திராவிட இயக்கத்தின் பெருமையை நாடாளுமன்றத்தில் வீர முழக்கமாக சங்கராதம் எழுப்பியவன். அந்த உணர்வில் இந்த பாசிச சக்திகளை, இந்துத்துவ சக்திகளை பிரவேசிக்க விடாமல், அப்படியானால் நீ வாஜ்பாயோடு கூட்டு வைத்திருந்தாயே கேள்வி கேட்கலாம். நான் சொல்லுகிறேன், வாஜ்பாய் அவர்கள் தலைமையிலே அரசு அமைந்த போது காமன் நேஷனல் அஜெண்டா தயார் செய்தோம். முரசொலி மாறனும் கையெழுத்திட்டு இருந்தார், நானும் கையெழுத்திட்டு இருந்தேன். அதில் செக்குலரிசம் இடம்பெற்றிருந்தது. காஷ்மீர் பிரச்சனை இடம்பெறவில்லை. 307வது பிரிவு அதை பற்றி குறிப்பே கிடையாது. இந்திதான் அந்த பேச்சும் கிடையாது. அந்த நேஷனல் அஜெண்டாவில் இந்துத்துவ கொள்கை எதுவும் கிடையாது. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கையெழுத்திட்டு தான் அந்த நேஷனல் அஜெண்டா வாஜ்பாய் காலத்தில் வந்தது. அதன் பிறகு பொட்டா கைதியாக இருந்த போது, அண்ணன் மாறன் மறைந்த போது 4 மணி நேரம் நீதிபதியிடம் பரோல் கேட்டு வாங்கி கொண்டு வந்து நான் மலர் வளையம் வைத்தேன். அவர் தொடக்க நாட்களில் என்னை வார்ப்பித்தவர் என்ற நன்றியோடு கலைஞரன் கையை பற்றி கொண்டார். நான் மீண்டும் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டேன். பிரதமர் வாஜ்பாய் டெல்லியிலிருந்து வந்தார் இறுதிச் சடங்குக்கு. இறுதிச் சடங்கு நடக்கிறது. வாஜ்பாய் விமானத்தில் ஏறி டெல்லிக்கு போகிறார். போவதற்குள் அறிவிப்பு வருகிறது, பிஜேபியோட உறவு முறிந்தது, காங்கிரஸோடு உறவு ஆரம்பமாகிறது. அது அந்த கட்டம். இப்பொழுது இந்த அதைவிட விஷத்தன்மையோடு முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இனி ஓட்டுரிமையும் கிடையாது, குடியுரிமையும் கிடையாது என்று அகமதாபாத்திலே தீர்மானம் போட்டார்களே தர்ம சன்சத் என்ற மாநாட்டில், அந்த கூட்டம் உள்ளே நுழைய பார்க்கிறது. இதை தடுக்க வேண்டும். முழு பலம் நம்மிடம் இல்லை. நமக்கு இருக்கிற சொற்ப பலத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைத்துக் கொள்வோம் என்று முடிவெடுத்துத்தான் நான் திமுக கழகத்தோடு நாங்கள் ஒரு மனதாக முடிவெடுத்து போய் சேர்ந்தோம். அதுதான் காரணம். அதற்கு பிறகு ஏற்பட்ட பல நிலைகளில்
எங்கள் சுயமரியாதையும் தன்மானத்தையும் காத்துக்கொள்ள லட்சோப லட்சம் தொண்டர்கள் 100க்கு 100 திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று பொதுக்குழுவிலே முடிவெடுத்தார்கள். தமிழக வெற்றி கழகத்தோடு நாம் கரம் கோர்க்க வேண்டும் என்று தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள். தொலைக்காட்சி ஊடகங்களில் எப்படி நீங்கள் பிஜேபி ஆட்சியிலே அதைத்தான் விளக்க சொல்றேனே. இப்பொழுது முன்னை விட பன்மடங்கு மூர்க்கத்தனமாக பிஜேபி நுழைய பார்க்கிறது. நீங்கள் திரைமறைவில் ரகசிய பேரம் நடத்துகிறீர்கள் என்று நான் ஆண்ட கட்சியை குற்றம் சாட்டுகிறேன். இவர்கள் அதற்கு பதிலாக கார்ட்டூன் போடுவது, பிஜேபியோடு நெருக்கம் காட்டுகிறது. ஜம்மு காலத்திலே வடிகட்டிய பொய்களை நாள் தவறாமல் முரசொலியில் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் மதச்சார்பின்மையும் சமூக நீதியையும் காக்கும் அரணாக இருக்கும் என்று ஆதவர்ஜுனா சொன்னார். முதலமைச்சர் விஜய் சொன்னார். அந்த நம்பிக்கையில் தான் காதர்மையின் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இதற்கு துணையாக நிற்கும் என்று சொல்லி ஒருவரை அமைச்சராகவும் ஆக்கியிருக்கிறார்கள். வேற என்ன எவிடன்ஸ் வேணும் உங்களுக்கு? இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கூட்டணியில் இருக்கு. பிஜேபியோடு ரகசிய பேரம் நடத்துகிற அப்படிப்பட்ட இழிவான செயலில் விஜய் கூட்டம் ஈடுபடவில்லை, ஈடுபடாது. ஆனால் எந்த விதத்திலாவது அரசை கவிழ்த்து விட வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை ஏதாவது விலக்கிக் கொள்ள வழி இருக்கிறதா? திட்டமிடுகிறார்கள். ஐ பிட்டி தம். அவங்களுக்காக நான் பரிதாபப்படுறேன். பொருட்களை ஆட்சி போயிருச்சே, அதிகாரம் போயிருச்சே, வர வேண்டிய கமிஷன் வரலையே, வந்து கஜானாவில் குவிஞ்சுக்கிட்டே இருக்குமே, நின்று போச்சே, மணல் கொள்ள நின்று போச்சே, டாஸ்மாக் நின்று போச்சே, கதவை பூரா அடைச்சிட்டானே, இது என்ன வழி செய்யறது? எப்படியாவது ஆட்சியை கவுத்துட்டு அதிமுக ஆட்சியில் உட்கார வச்சு நம்ம ஆதரவு கொடுப்போம். இப்படி ஒரு அரசியல் தற்கொலை முடிவை எந்த கட்சியும் எடுக்காது. நீங்கள் அப்படி முடிவெடுத்தீர்கள் என்று மார்க்சிஸ்ட் கட்சி அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி இன்டர்வியூல சொன்னார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய ஒரு பெரும் தலைவர் பேராசிரியர் காதர் மைதீன் வாழ்க்கையில் பொய் பேச அறியாதவர், தன்னலமற்றவர். அவர் சொன்னார், அதிமுக ஆட்சியை அமைக்க திமுக ஆதரவு கொடுக்க பேச்சு, அப்படிப்பட்ட ஒரு பேச்சு நடந்தது உண்மைதான் என்று சொன்னார். அவர் துணிந்து அதற்கு பிறகு கேரளத்திலே முஸ்லீம் லீக் காங்கிரஸோடு சேர்ந்து அமைச்சரவையிலே பங்கேற்றிருக்கிறது. இந்தியா பிளாக்கிலே அங்கம் வகிக்கிறது. அந்த இயக்கம், அந்த அடிப்படையில் இங்கே விஜய் அடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஒரு காலம் பிஜேபியின் பக்கம் சாயாது. அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. மதச்சார்பின்மையை பாதுகாக்க, சமூக நீதியை பாதுகாக்க அவர்கள் போர்க்களத்து சிப்பாய்களாக நிற்பார்கள். தமிழக வெற்றி கழகத்தினர். நான் ஒன்றை சொல்ல, என்னை கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார். நான் சொல்வேன், நான் எந்த அணியில் இருந்தாலும் அந்த அணியை வெற்றி பெற வைக்கின்ற பிரதான சேனாதிபதிகளில் ஒருவனாக நான் இருந்தவன். இன்றைக்கு உங்களோடு இருக்கிறேன். உங்கள் அரசுக்கு ஆபத்து விளைவிக்க எவர் முயன்றாலும் அதை தடுக்கின்ற போர் வாளாக, கேடயமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். நான் எல்லா கட்டங்களையும் கடந்து வந்து விட்டேன். புதிதாக கஷ்டப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இப்பொழுது என்னோடு இருக்கக்கூடிய தோழர்கள் எதையும் எதிர்பார்க்கிறவர்களும் அல்ல. நாங்கள் சேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸாக இருப்போம். ராணுவம் வருகிற போது முன்னாலே சென்று கண்ணிவெடிகளை அகற்றுகிற கூட்டத்துக்கு பெயர்தான் சேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸ். MDMK will behave like sappers and miners for Vijay government. நீங்கள் பகல் கனவு காண வேண்டாம். உங்கள் முயற்சிகளை நீங்கள் என்ன முயன்றாலும் சரி, தப்பித்தவரி அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் 180 இடங்களுக்கு குறையாமல் தமிழக வெற்றி கழக அணி கூட்டணி ஜெயிக்கும். நீங்கள் படுதோல்வி அடைவீர்கள். உங்கள் அடையாளத்தை இழப்பீர்கள். பூஜ்யமாவீர்கள். ஆயிரக்கணக்கான கணைகளை தாங்கி, தாக்குதல்களை தாங்கி வைரம் வாய்ந்த நெஞ்சம் வைகோவின் நெஞ்சம். நான் ராணுவம் எதிர்கொண்டு தாக்கிய போது புலிகளால் காப்பாற்றப்பட்டு நூலிழையில் உயிர் பிழைத்து தமிழ்நாட்டுக்கு வந்தவன்.
மரணத்தை அதன் அருகிலே இருந்து தரிசித்தவன். புதிதாக எனக்கு எந்த கஷ்டம் வர வேண்டியதில்லை. இப்பொழுது நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த அரசுக்கு அரணாக பக்கபலமாக இருப்போம். அப்படி இருக்கின்ற வகையில் தான் அப்துல் கலாம் சொன்னார். மிக அருமையாக சொன்னார். நீங்கள் பட்டறைக்கல்லாக இருக்கிற போது பேர் அடியை தாங்கிக் கொள்ளுங்கள். When you are the hammer, strike, strike, repeatedly strike. நீங்களே சம்மட்டியாக மாறும்போது நீங்கள் ஓங்கி அடியுங்கள். இது அப்துல் கலாமுடைய வார்த்தைகள். அவர் கடைசி நாட்களிலே ஒன்றை சொன்னார். இறைவா, நான் மேலே மேலே ஏறிக்கொண்டே இருக்கிறேன். இறைவா, எங்கே இருக்கிறது அந்த உன்னத சிகரம்? இறைவா, நான் உழுதேன், உழுது 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 கொண்டே இருக்கிறேன். இறைவா, எங்கே காண்பது அந்த இன்ப புதையலை? இறைவா, நான் கடல் அலைகள் மீது பயணித்துக் கொண்டே இருக்கிறேன், தொடர்ந்து பயணிப்பேன். இறைவா, எங்கே நான் பார்ப்பது சமாதான தீவை? இது அவர் எழுதிய கவிதை, அவருடைய சொற்கள். அப்படிப்பட்ட அப்துல் கலாம் அவர்கள் இரண்டாவது முறை ஜனாதிபதிக்கு போட்டியிட வேண்டும் என்று எல்லோரும் விரும்பிய போது அவர் போட்டியிருந்தால் நான் வேட்புமனு தாக்கல் செய்ய மாட்டேன் என்றார். அப்பொழுது ஜெயலலிதாவின் கூட்டணியில் நாங்கள் இருந்தோம். அவர் கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தை போயஸ் கார்டனிலே கூட்டினார். வடகிழக்கு மாகாண தலைவர்கள் வந்தார்கள். அவர் நம்முடைய உத்தரப்பிரதேசத்தினுடைய முன்னாள் முதல்வர் முலாயம் சிங் யாதவ் வந்தார். அவருக்கு வலது கையாக இருந்த அமர் சிங் வந்தார். சந்திரபாபு நாயுடு வந்தார். எல்லோரும் இருந்தோம். ஜெயலலிதா வர 10 நிமிஷம் இருக்கும். நாம் யாரை பிரேரிப்பது? நான் மெதுவாக சொன்னேன் அமர் சிங்கிடம், யூ சஜஸ்ட் செகண்ட் டைம் ஆல்சோ should be given to அப்துல் கலாம். யூ சஜஸ்ட். முலாயம் சிங் யாதவ் சொன்னார், வெரி குட் சஜஷன். சந்திரபாபு நாயுடு சொன்னார், எஸ் we will do that. அம்மையார் ஜெயலலிதா வந்தார்கள், உட்கார்ந்தார்கள். என்ன முடிவு எடுக்க போறோம்? அமர் சிங் சொன்னார், why don't we propose a second term for Abdul Kalam? No, 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 I won't accept. நான் அதை ஏத்துக்கிடவே மாட்டேன். நாம் இல்லை. ஏம்மா இப்படி கோமா சொல்றீங்க? அவர் பதவி பிரமாணத்துக்கு எனக்கு அழைப்பே கொடுக்கல. அம்பானிக்கு அழைப்பு கொடுக்கிறாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு தெரியலையா? அவரை போய் நான் எப்படி ஆதரிப்பேன்? மேடம், நான் ஒரு 2 நிமிஷம் பேசுறேன். டாக்டர் கலைஞர் சட்டமன்றத்தில் பொன்விழா கொண்டாடினார். அந்த பொன்விழாவுக்கு அப்துல் கலாமை வருந்தி வருந்தி அழைத்தார்கள். தூது மேல் தூது விட்டார்கள். ஒருபோதும் வரமாட்டேன் என்று அப்துல் கலாம் சொல்லிவிட்டார். வேறு வழி இல்லாமல் சோம்நாத் சாட்டர்ஜியை வைத்ததை நடத்தினார்கள். முதலமைச்சர் பொன்விழாவுக்கு அழைத்த போதும் வரமாட்டேன் என்று சொன்ன அப்துல் கலாம், இதை நீங்க யோசிக்க வேண்டாமா? எஸ் எஸ் எஸ், தட் இஸ் எ பாயிண்ட். அப்ப அப்படியே செய்யலாம். மிஸ்டர் சந்திரபாபு நாயுடு, பிக்ஸ் an appointment with மிஸ்டர் கலாம் டே ஆஃப்டர் டுமாரோ. அங்கிருந்தே போன் பண்ணார், நாளை மறுநாள் உங்களை நாங்கள் கட்சி தலைவர்கள் பார்க்க வர்றோம், 11 o'clock வாங்கன்ட்டார் அப்துல் கலாம். என்ன நீங்களும் வாங்கன்னு சொல்லலை. நான் அதை பற்றி நினைக்காம தோட்டத்தை விட்டு புறப்பட்டு காரில் வந்துகிட்டு இருக்கேன். ஜெமினிகிட்ட வந்திருப்பேன், போன் வந்தது. மேடம் ஜெயலலிதா அதர் சைடில், மிஸ்டர் வைகோ, யூ சுட் டெஃபினெட்லி கம் வித் அஸ், நீங்க எங்களோட வரணும். போனோம், எல்லாரும் கிளம்பிட்டு சொன்னோம், போட்டியை நான் நிற்க மாட்டேன். எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அவர் கேட்கல. போட்டி இருந்தால் நான் நிற்க மாட்டேன், அதில் உறுதியா இருந்தார். ஆனால் முதல் தடவை குடியரசுத் தலைவர் ஆக்க வேண்டும் என்று சொன்னவனும் வைகோ, 2வது முறை ஜெயலலிதா அந்த முடிவை எடுக்க வைத்தவனும் வைகோ என்பதை நான் உரிமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்துல் கலாம் அவர்களை பற்றி பேசுகிற தகுதி அடியேன் வைகோவுக்கு உண்டு என்பதால்
கேரள நண்பர்கள் எனக்கு இந்த விருதை தந்திருக்கிறார்கள். என் வாழ்க்கையில் யார் எனக்கு விருதையை கொடுத்தது கிடையாது. நான் விருதை எதிர்பார்க்கிறவனும் கிடையாது. ஆனால் பிற இன்னொரு மாநிலத்தில் இருந்து சில நாட்கள் என் மீது கொஞ்சம் கசப்பு இருந்த மாநிலத்தில் இருந்து நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்ததற்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பில், எங்கள் இயக்கத்தின் சார்பில் என்னுடைய நன்றி அறிதலை என் நெஞ்சின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கேரளமும் தமிழ்நாடும் சகோதர மாநிலங்கள், சகோதரர்களாக இருப்போம். நாங்கள் பொருட்களை அனுப்புகிறோம், நீங்கள் கொஞ்சம் தண்ணீரை திறந்து விடுங்கள். நன்றி, வணக்கம்.